நம்ம பொதுவா பலன்களையே சொல்லியிருக்கிறோம். இந்த பராபவ வருடத்துல நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஆமா. நம்ம இந்தியால மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அதுவும் எலெக்ஷன் நேரம் ஏற்படும்னு நம்ம புத்தாண்டு பலன்களையே வந்து சொல்லியிருக்கிறோம். எங்க இதுல துறையில இருக்கிற பெரியவங்க எல்லாம் இததான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அதனால இப்ப நமக்கு எப்படி ஆயிடுச்சு, இது எல்லாமே வந்து நம்மளே எதிர்பார்க்கல. அவரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் நம்ம ஏதோ ஒரு ஓரளவு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வருவாங்க, அவங்களே வந்து எதிர்ப்பாங்களே தவிர. ஒரே ஒரு விஷயம் மேடம், எனக்கு ரொம்ப சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா முன்னாடி எந்த ஒரு குழந்தையும் முதலமைச்சரா பதவி ஏற்றதை நான் பார்த்ததே இல்லை இல்லையா? அண்ணாவா இருக்கட்டும், காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, நம்ம எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, யாருமே வந்து பெத்தவங்க முன்னாடி யாருமே பதவி ஏற்றதில்லை. இது ஒரு புது சரித்திரமா இருந்தது எனக்கு. அது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்பா அம்மாவும் உட்காந்து அப்படியே பார்க்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர்ல நம்ம புள்ள முதலமைச்சரா பதவி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதை விட ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு கிஃப்ட் வந்து விஜய்க்கு கிடைச்சிச்சு. நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த ஊடக நாகரிகங்கள் இல்லாம நிறைய ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அந்த மாதிரிலாம் இனிமே செய்யக்கூடாது. நிறைய ஜனங்களுக்கு தெரிய மாட்டுது. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீ பகிர்ந்துக்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜோதிடர் 12 ராசி இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். என் கூட பேசுகிறதுக்கு நம்ம ஆதித்யா சொர்ணலக்ஷ்மி மேம் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக சொன்னாங்க. விஜய் தான் முதலமைச்சராக வருவார், அவரோட லக்னம் அவரோட எல்லாமே அவங்க சொன்னாங்க. சொல்லி விஜய் தாம்மா முதலமைச்சராக வருவார் அப்படின்னு. நான் டவுட்டாக தான் இருந்தது, கண்டிப்பாக அவர் வரமாட்டார், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன். ஆனால் இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரியே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் நிறைய விஷயம் இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நானும் நம்ம ஆதித்யா சொர்ணலக்ஷ்மி மேமும் பேச போகிறோம். வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னது நடந்துடுச்சு. என்கிட்ட வந்து சேலஞ்செல்லாம் நான் உங்ககிட்ட சேலஞ்சு கட்டினேன்ல, எப்படி அது விஜய் வருவார் அப்படின்னு. ஏன்னா புதுசாக வராரு, நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவர் தான் வருவார், அவருக்கு சுக்கிரதசை இருக்குது, கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சராக வருவார், என்னம்மா வந்த உடனே எல்லாத்தையும் கற்றுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரியே இன்றைக்கி முதலமைச்சரோட சீட்டில் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு லட்சணமா எம்ஜிஆர் எப்படி வந்து முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா, அவரும் எப்படிலாம் வந்து பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளாம் வருவோமா அப்படின்னு நினச்சாராம் எம்ஜிஆர். பட் அவரே வந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன மாதிரி 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு அவ்வளோ அழகான சொன்ன எங்கள் எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இளைய தளபதி விஜய் முதலமைச்சராக இருக்காரு. சொல்லுங்கள், நிறைய விஷயம் பேசுங்க அவரை பற்றி. வணக்கம்மா. நம்ம பொதுவா பலன்களையே சொல்லியிருக்கிறோம். இந்த பராபவ வருடத்துல நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். நம்ம இந்தியால மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அதுவும் எலெக்ஷன் நேரம் ஏற்படும்னு நம்ம புத்தாண்டு பலன்களையே வந்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒண்ணு மேம், விஜய் தான் முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டா சொன்னீங்க, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு 11 சுக்கிரன் வந்து ரொம்ப பலமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீசபங்க ராஜயோகம், ஒரு ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாம வந்தா கூட அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படக்கூடியவர்கள். எங்க இதுல துறையில இருக்கிற பெரியவங்க எல்லாம் இததான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இப்ப நமக்கு எப்படி ஆயிடுச்சு, இது எல்லாமே வந்து நம்மளே எதிர்பார்க்கல. அவரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் நம்ம ஏதோ ஒரு ஓரளவு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வருவாங்க, அவங்களே வந்து எதிர்ப்பாங்களே தவிர மக்களுடைய அதீத அன்பை வந்து பெற்றிருக்கிறாரு. அவர் என்ன வந்து ஒரு செயல் செய்தாலுமே அவங்க வந்து அவங்களா அவர் இடத்துல அவங்கள வச்சு நினைச்சு பாக்குறாங்க. இப்ப இந்த ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, இவர் ஒரு வாரம் வந்து அப்படியே அல்லாடுறாரு இந்த பதவி ஏற்புக்கு. ஜனங்களை பாருங்க, ஐயோ விஜய் அண்ணா சாப்பிட்டாரா, விஜய் அண்ணா தூங்கினாரா, விஜய் அண்ணா என்ன பண்றாரு, பதவி ஏற்புக்கு வந்து அண்ணி வரல, குழந்தைங்க வரல அப்படின்னு வந்து இவங்க எல்லாருமே வந்து அவரை அவங்க வீட்டு பிள்ளையாக, எங்கள் வீட்டு பிள்ளையாக,
எங்க வீட்டுல இருக்கிற ஒரு உறுப்பினராக தான் பாக்குறாங்க, அவரை வந்து வெளியாளா பார்க்கல. அதே போல அவரும் வந்து அறிக்கையில் பல நல்ல தகவல்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த முதலமைச்சராக பதவி ஏற்ற போதும் கூட அவர் சொன்ன உறுதிமொழிகள்ல அவரை வந்து ஒரு எதிர்ப்பா பேசியிருந்தவங்க கூட, ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இந்த அரசியல் ஊடகங்கள்ல ஒரே ஒரு விஷயம் மேடம், எனக்கு ரொம்ப சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா முன்னாடி எந்த ஒரு குழந்தையும் முதலமைச்சரா பதவி ஏற்றதை நான் பார்த்ததே இல்லை இல்லையா? அண்ணாவா இருக்கட்டும், காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, நம்ம எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, யாருமே வந்து பெத்தவங்க முன்னாடி யாருமே பதவி ஏற்றதில்லை. இது ஒரு புது சரித்திரமா இருந்தது எனக்கு. அது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்பா அம்மா உட்காந்து அப்படியே பார்க்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர்ல நம்ம புள்ள முதலமைச்சரா பதவி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதை விட ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு கிஃப்ட் வந்து விஜய்க்கு கிடைச்சிச்சு. ஆமா, அவங்களுக்கு ஏன்னா மதர்ஸ் டேலே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு ஒரு கிஃப்ட் வந்து அவங்க முன்னாடி. ஏன்னா எப்ப தினம் அன்னைக்கு கொடுக்குறாரு, பார்த்தும் போதும் நீங்க பார்க்கலாம், ரிசல்ட் வந்த போதும் நீங்க பார்க்கலாம், அம்மா அப்பாவை பார்த்து பிளெஸிங் வாங்கிட்டு தான் அவர் போய் அந்த ரிசல்ட்டையுமே வாங்க போறாரு. நிறைய நம்ம பார்க்கலாம், இந்த ஊடக நாகரிகங்கள் இல்லாம நிறைய ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அந்த மாதிரிலாம் இனிமே செய்யக்கூடாது. நிறைய ஜனங்களுக்கு தெரிய மாட்டுது. ஊடகன்னு அப்படின்லாம் வந்துட்டாலே நம்மளுக்கு சுக்கிரன், ராகு, புதன் இவங்க எல்லாமே வந்துருவாங்க. இந்த புதன் மட்டும் நம்ம நல்லது பேச, நல்லது சொல்ல சொல்ல, இப்ப நான் உங்களை வந்து ஒரு இது நாகரிகம் இல்லாம பேசுறேன், நம்ம மற்றவங்களை பேசுறோம்னா அவங்க கர்மாவெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். இது ஜனங்களுக்கு தெரிய மாட்டுது. ஒருத்தர் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் இப்ப நடந்த மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு. அதுவும் வந்து ரொம்ப அருமையான நாள். முதல் வந்து சட்டமன்ற இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, முதலமைச்சரா பதவி ஏற்றாரு, போய் சீட்ல உட்கார்ந்தாரு. நேரா நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சால்வை போட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களை போய் பார்த்ததெல்லாம் இதெல்லாம் சரித்திரத்திலே இல்லையே. இதெல்லாம் எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்ம அமைச்சர்கள், இவ்வளோ முதலமைச்சர்களை பார்த்துருக்கோம். இவர் மட்டும் ஒரு வித்தியாசமா, யாரோட கர்மா வேணாம், எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்குறாரு அவர். எல்லாரும் என்னை வாழ்த்துங்க, நான் இதோட நான் நிறைய பயணம் பண்ணணும், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும். அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கே, மக்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயத்தெல்லாம் சொன்னார். நம்ம ஜெயிப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் நல்லது செய்ய போகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்கள் பணம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ₹1 எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்தது. ஸ்டாலின் அவர்களை போய் சால்வை போட்டு அவர் கட்டி பிடிச்சது, உதயநிதி அவர்களை போய் சந்திச்சது, அதெல்லாம் எப்படி இருக்கு இல்லை மேம்? அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது நம்ம கண்ணுக்கு. அதாவது அவர் கிரக அமைப்புக்கு ஏற்றார் போலயே அவருடைய வாழ்வியல் முறையும் அமைஞ்சிருது. இப்ப சுக்கிரன் கேதுலாம் இணைஞ்சிட்டாங்கன்னா நமக்குன்னு இல்லாம பிறருக்காக வாழும் பொழுது இந்த கேதுலாம் அருமையான பலன்களை வந்து கொடுத்துருவாங்க. அவருடைய மக்கள் செல்வாக்கு இருக்கிறதே, அவர் காசு பணம் பொருள் எதுவுமே கொடுக்கல, மக்களுடைய அன்பு வந்து ரொம்ப சிறப்பா வருது. அதே போல சந்திரன் வந்து நமக்கு நீசபங்க ராஜயோகமா இருக்கிறதுனால நிறைய மக்கள் செல்வாக்கு, சந்திரன் பலமா இருக்குது, ஒரு சிறப்பா இருக்கிறாருன்னா மக்கள் செல்வாக்கை வந்து பெற்று கொடுத்துருது. இப்பயும் இனி வரும் காலகட்டங்கள் அவருக்கு ஸ்ட்ரகிளா தான் இருக்க போகுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான இதை வந்து இவர் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது வந்துருவாரு, ராசி லக்னத்துக்கே நம்மளுக்கு ராகு வந்துருவாரு, நிறைய போராட்டங்களை தாண்டுவார். அதையெல்லாம் தாண்டி களம் இறங்கி வெற்றி காணக்கூடிய அருமையான ஜாதகம் தான் அவரு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் தானே அவர் வந்திருக்கிறாரு. அவர் எல்லாமே நமக்கு வெளிப்படையா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது கடகத்தோட தனி சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள போல நம்மை போல் அனைவரையும் பாவிக்கும் பொழுதே இயற்கையாகவே அந்த ராசி வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அவர் இயற்கையாவே அந்த வந்து மனிதாபிமானம் நிறைய கொண்ட உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறாரு. அவருடைய வழி, அவருடைய கொள்கைகள்லாம் பாத்தீங்கன்னாலே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு, பெண்களுக்கு அதே போல எங்கெங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சா அவங்களுடைய வாழ்வு வந்து உயருமோ, நான் வந்து படிப்பு கொடுப்பேன், விவசாயம் பார்ப்பேன், அதே போல கல்வி, ஹாஸ்பிட்டல், அத்தியாவசிய தேவைகளை வந்து நான் வந்து முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனே மாணவர்களுக்கு அதே போது எதுவுமே பிணையில்லா உதவி, கல்வி உதவி கொடுக்குறேன்னு அதோட ஒரு விஷயம் சொன்னாரு மேம். இனிமே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா என்னென்ன நடக்குதோ, சட்டமன்றத்திலயா இருக்கட்டும், என் ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன். வெள்ளை அறிக்கை அமெரிக்கா மாதிரி ஆகி போச்சு நம்ம நாடு. வெள்ளை மாளிகையில அறிக்கை வரணும். அதனால மக்கள் வந்து அவர்கள் மீது வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க.
நம்ம ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆமா, அதனால வந்து அவங்க நம்பிக்கையெல்லாம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து காப்பாற்றுவாங்க. நம்மளும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்லுவோம் இல்லையா, சினிமா படத்துல தான் அவர் வந்து நல்லா வந்து ஒரு தலைவனா இருந்து எல்லாரையும் வழிநடத்தி போற மாதிரி பார்த்தோம். இப்ப உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையிலுமே நடந்து கொண்டிருக்குது. அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு, என்ன சொல்றது, அவங்க அம்மாவுடைய பரிபூர்ண பெற்றோரின் பரிபூர்ண ஆசி அனுகிரகங்களை வந்து அவர் பெற்றிருக்காரு. இதை விட ஒரு தாய் தகப்பனுக்கு வேற எதுவும் கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குழந்தைய பிறக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட மற்றவங்க எல்லாம் வந்து இவனை போல பிள்ளைய உண்டா அப்படின்னு கேட்கும் போதுதான் பெரிய சந்தோஷம்னு. அந்த மாதிரி தாய் தகப்பனுக்கு அவர் எடுக்கும் போதே சொல்றாரு பாருங்க, ஒரு உதவி இயக்குனருக்கு மகனாக பிறந்தவர் தான், நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, பசினா பட்டினா என்னன்னு. அதனால அனைவருக்கும் இனி வரும் காலங்கள் இனி நல்லதே நடக்கட்டும், நல்லாட்சி நடக்கட்டும், நன்மைகள் பெருக்கட்டும். நம்மள என்ன பண்ண சொல்ல போறோம், எல்லாமே எல்லாரும் அவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு என்ன கத்து என்ன சவுண்ட், எனக்கெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி. இல்ல அவருக்கு வந்து எல்லாரும் சொன்ன விதம் ஏன்னு கேளீங்கன்னா, அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவ்வளோ பிரச்சனை, ஒன்னும் விடல. அவரை தூண்டி நோண்டி கிண்டி அவரை அப்படியே சொன்னவர்கள் கூட இப்ப வந்து அளவுக்கு அவருக்கு நடந்துட்டாரு. அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவர் கண்ணே கலங்கு அழ வந்துச்சு. ஆனா அடல அவரு அவ்வளோத்தையும் தாண்டி வந்து அந்த சொன்ன விதம் இருக்கு பாருங்க, அந்த மேடையில சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும் போது அப்படியே சிலிர்த்து போச்சு. எனக்கும் சரி மக்களுக்கும் சரி, நான் அப்படியே கண்ணே அசைக்காம பார்த்தேன். அதுவும் சொல்லிட்டாரு, ஒரு அழகா ஒரு கம்பீரமா, நான் இருக்கேன், கவலையே படாதீங்க, கான்பிடென்ட்டா இருங்க, இனி நல்லதே நடக்கும். அதாவது ஒவ்வொரு பெரியவர்களையா தேடிட்டு போறாரு. வைகோ அதே போல வந்து இனிமே எல்லாருமே அவர் ஒருத்தரையா தேடி போவார். எப்ப என்ன நல்ல காரியம் செய்வார்னு நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் நொடிக்கு நொடி ஆர்வமா இருக்கு. இல்ல அவர் நினைச்சுக்கிட்டாரு எல்லாரோட பிளெஸிங்ஸ் அத ரொம்ப நம்புறாரு. குரு வந்து அத வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம புதுசா வந்திருக்கோம், எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும், எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும். எது டவுட்னாலும் கேட்கறதுக்கு ஸ்டாலின் ஐயா கிட்டையும் போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணா போதும், யாரையும் அவர் எதிரியா நினைக்கவே இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பேசணும் கொண்டோம். இப்ப நம்ம முதலமைச்சரா உட்காந்துட்டோம். அப்போ நமக்கு யார் தேவை, எல்லாருடைய வாழ்தான் சொல்லிட்டாரு இல்லையா, 8 கோடி மக்களும் என் மக்கள்னு சொல்லிட்டாரு. கடகம்னாலே தாய்மை, தாய்மை பந்தத்தோட, தாய்மையுடைய ஒரு பாசத்தோட அனைவரையும், ஏன்னா யாரையுமே வந்து ஆமா தமிழ்நாடு என்னாடு அப்படின்ற மாதிரி அனைவரையும் நான் அரவணைத்து செல்வேன்னு சொல்லியிருக்காரு. இனிமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். பாருங்க, பிரபஞ்சத்துல நம்ம நல்லது விதைக்க நல்லதே நடக்கும். அதனால நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அனைவரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் எல்லா மக்களுக்கும். அவர் சொன்னார் இல்லையா, பிறப்புக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லோருக்கும் நல்லது நடந்துட, நல்லாட்சி மலர்ந்துட நம்மளும் வந்து இறைவனை வேண்டிக்குவோம். நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம், ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் சார்பாக. அது மட்டும் இல்லாம விரைவில் அவர் வந்து அவருடைய குடும்பத்தாரோடு சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. சீக்கிரம் அவரை வந்து நம்ம குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் வந்து காத்திருக்குன்னு சொல்லலாம். இனிமே நல்லதே நடக்கட்டும். ரொம்ப நன்றி. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறது சினிமாவில் இன்னைக்கு எங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நெடூழி காலம் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், மக்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.